லஞ்ச ஊழல் சட்டத்திற்கு அமைய பணம் மாத்திரமின்றி வேறு எந்த வகையிலும் வழங்கப்படும் சலுகைகள், சிறப்பு உரிமைகள், பதவிகளும் தண்டனைக்குரிய குற்றமாகும். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு அரச பதவிகளை அரசாங்கம் பரிந்துரைக்குமாயின் அதுவும் சட்டத்திற்கு அமைய குற்றமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா சுட்டிக்காட்டினார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு காணப்பட்ட மக்கள் ஆணை இல்லாமல் போயுள்ளமை உறுதியாகியுள்ளது. அரசாங்கம் 23 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கின்றது. பொது தேர்தலில் 60% காணப்பட்ட மக்கள் ஆணை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 63% குறைவடைந்துள்ளது. அரசாங்கத்திற்கு 50% வாக்குகள் இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மையை பெற்றுள்ள தரப்பினருக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். 2ஆம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் ஆரம்பமாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் பதவி நியமனங்கள் உள்ளிட்டவை தொடர்பில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிச்சயமற்ற நிலைமைக்குள் ஊழல்களுக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. பெரும்பான்மையற்ற உள்ளூராட்சி மன்றங்களில் 50% பெற்றுக் கொள்வதற்காக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் அரசாங்கம் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி பல்வேறு சிறப்புரிமைகளும் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படுகின்றன. தற்போது உள்ள லஞ்ச ஊழல் சட்டத்திற்கு அமைய பணம் மாத்திரமன்றி வேறு எந்த வகையிலும் வழங்கப்படும் சலுகைகள், சிறப்பு உரிமைகள், பதவிகளும் தண்டனைக்குரிய குற்றமாகும். அவற்றை வழங்குகின்றவர்களைப் போன்றே பெறுபவர்களும் சட்டத்தின் முன் குற்றவாளிகளாவர். மஹிந்தானந்த மற்றும் நளின் பெர்னாண்டோவுக்கு தண்டனை வழங்கப்பட்டமை மகிழ்ச்சிக்குரியது. ஆனால் அந்த சட்டம் அரசாங்கத்திற்கும் பொதுவானது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எனவே உள்ளூராட்சி மன்றங்களில் 2வது பட்டியலில் உள்ள உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வர்த்தமானியையும் துரிதமாக வெளியிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார்.